ரெண்டாவதா, இந்த ரமலான் என்பது நன்மைகளின் கேந்திரம், நன்மைகளின் நீரூற்று ரமலான். ஒரு பிரம்மாண்டமான வங்கி, நன்மையை சேமித்து வைக்கிற வங்கி இந்த ரமலான். இதை முஸ்லிம்கள் அதிகமான மக்கள் வழங்காமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி புகாரியில் 38வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ரமலான் நம்மிடத்தில் வந்து போகுதுன்னா அதன் மூலமாக நாம் பெறுகிற பலனை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாமன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானில் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு உள தூய்மையோடு நோன்பு நோக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் அதற்கு முந்தைய வருடங்கள் செய்த அனைத்து எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக அந்த ரமலான் அமைந்துவிடும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு இப்போ 40 வயசு. 40வது வயசில் நான் ரமலானில் போய் காலடி எடுத்து வைக்க போகிறேன். ரமலான் என்னை அடைய இருக்கிறது. இப்பொழுது நான் உள தூய்மையோடு அல்லாஹ்விற்காக இந்த ரமலானினுடைய முழு நன்மையையும் நான் பெற்றே தீர்வேன் என்ற வெறித்தனத்தில் இந்த ரமலானை நான் பாதப்படிகளை எடுத்து வைத்தால் 39 வருட காலம் நான் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். குஃபிர லஹு. எப்பேற்பட்ட பாக்கியம்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரமலானையும் நாம் அணுகுனா பரிசுத்தமான மக்களாக நாம் மாறி விடுவோமா இல்லையா? 50 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு, 50வது வயதில் இந்த 2019 ரமலானை அவர் அடைய இருக்கிறார். ஈமானோடு அடைகிறார், உள்ளச்சத்தோடு அடைகிறார், நன்மை எதிர்பார்த்து அடைகிறார். 49 வருஷ காலம் போ, எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்றான் அல்லாஹ். இதை விட ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? நன்மைகளின் நீர் ஊற்றாக இருக்கிறதா இல்லையா ரமலான்? அப்போ இந்த மாதிரி ஒரு இலக்கோடு நம்முடைய ரமலானை நாம் அடைய காத்திருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லித் தருகிற அற்புதமான செய்தி, இந்த ரமலானில் ஒருத்தர் நோன்பு பிடிச்சிட்டார் அப்படின்னா அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சாம ரமலான், யார் ரமலானில் நோன்பு பிடித்து விட்டாரோ, அதுக்கு முன்னால் அல்லாஹ் சில செய்தியை சொல்கிறான். 5 நேர தொழுகையை யார் முழுமையாக கடைபிடிக்கிறாங்களோ, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொள்கிறாரோ சொல்லிட்டு 5 நேர தொழுகை யார் கடைபிடிக்கிறாங்களோ இதையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்கிறாங்க, ரமலானில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அற்புதமான வார்த்தையை பாருங்க, கான ஹக்கன் அலல்லாஹ் ஐயுத்ஹிலஹுல் ஜன்னா. இதையெல்லாம் யார் தன்னுடைய வாழ்க்கையில் முறையாக செய்கிறாரோ அவரை ஸ்வர்க்கத்திலே நுழைவிப்பது அல்லாஹ்விற்கு கட்டாய கடமையாக்கி விட்டது. அல்லாஹ்வை மறுமை நம்புறியா? 5 நேரம் சரியா தொழுகிறியா? ரமலான்ல நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறியா? இதெல்லாம் நீ செஞ்சிட்டன்னா உன்னைய சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறது அல்லாஹ் மேல கடமை, ஹக்கு. உன்னை எப்படி அல்லாஹ் நரகத்தை தூக்கி போடுவான்? இதெல்லாம் நீ சரியா செஞ்சுட்டா உன்னைய நரகத்தை தூக்கி அல்லாஹ் தூக்கி வீசுவானா? நரகத்தில் போட்டு அல்லாஹ் அதிலிருந்து சந்தோஷப்படுவானா? அல்லாஹ் இப்படிப்பட்ட அடியார்களை ஸ்வர்க்கத்தில் கட்டாயம் நுழைவிப்பான். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் வீணடிச்சிடவே கூடாது. அதே மாதிரி இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது உங்களை காக்கிற கேடயம். வேறொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடும் பொழுது, வஸ்ஸியாமு ஜுன்னத்தும் மினன்னார், நோன்பு என்பது நரகத்திலிருந்து உங்களை காக்கிற கேடயம். எப்படிப்பட்ட கேடயம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கிதால், ஒருவர் போர் களத்திலே நிற்கும் பொழுது தன்னுடைய உயிரை பாதுகாக்க எப்படி ஒரு பாதுகாப்பு கவசத்தை கேடயத்தை வைத்து தன்னுடைய உயிரை பாதுகாப்பாரோ அதுபோன்று நரகத்திலிருந்து உங்களை காக்கிற கேடயம் தான் இந்த நோன்புன்னாங்க. இன்னைக்கு தான் துப்பாக்கி AK-47 அங்கிருந்து குண்டு போடுறதெல்லாம். அந்த காலத்தில் போர்க்களம் எப்படி நடக்கும்? நேருக்கு நேராக பக்கத்தில் நின்று சண்டை போடணும்.
குண்டுன்னா ஒரு 100 அடி 1000 அடி தூரத்தில் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நின்று கூட வீசிட்டு போயிடலாம். குதிரையில் வந்து சண்டை போடணும், ஒட்டகத்தில் வந்து சண்டை போடணும், நடந்து வந்து சண்டை போடணும். கையிலே வாள் இருக்கும், ஒரு கையிலே கவசம் இருக்கும். ஏன்? வாளை வச்சு வெட்டும்போது அவன் வெட்ட வந்தால் கவசத்தை வச்சு தடுக்கணும். இந்த கவசம் என்பது ஒவ்வொருவருடைய உயிரை காக்கிற கேடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த கவசத்தை போர்க்களத்தில் எப்படி உயிர் காக்கும் கேடயமாக பயன்படுத்துகிறீர்களோ அதுபோன்று உங்களை நரகத்திலிருந்து காக்கிற கேடயம்தான் இந்த நோன்புன்னாங்க. அப்படிப்பட்ட நோன்பு, அப்படிப்பட்ட ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி ஆற தழுவி வரவேற்கணும்? நரகத்திலிருந்து என்னை தூக்கி போடுற ஒரு சாதனம், ஒரு கருவி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா, இதை நான் அலட்சியப்படுத்தலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நோன்பு குறித்து நமக்கு சில முக்கியமான செய்திகளை சொல்கிறாங்கல்ல. அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, அல்லாவே சொல்கிறானா, ஃபஇன்னஹு லீ, நோன்பு என்பது எனக்குரியது, வ அன அஜ்ஸிய லஹு, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நரகத்திலிருந்து காப்பாற்றுறது யாரு? அல்லாஹ். எனக்குரியது, எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதான். தொழுகை மட்டும் யாருக்கு தொழுகிறோம்? ஜகாத்து தர்மம் மட்டும் யாருக்கு கொடுக்குறோம்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது மட்டும் யாருக்கு? எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் நோன்பை பொறுத்தவரை இறைவன் அதை பிரத்யேகமாக தன்னுடைய நாவினால் ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்லி குறிப்பிடுகிறான். நோன்பு எனக்குரியது, அதுக்கு நான் கூலி கொடுப்பேன். அல்லாஹுவின் கூலி என்பது விசாலமானது. கணக்கிட்டு முடிச்சு போட்டு ஒரு வரையறைக்குள்ள அடக்கி அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கூலி என்பது அலாதி பெரியது. இந்த இறைவன் நமக்கு கூலி தருகிற ஒரு அற்புதமான